வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டோட ஹோம் டேப் மற்றும் ஹோம் டேப்பில் இருக்கிற ரிப்பனை பற்றி தெளிவான முறையில் விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ண மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நான் பயன்படுத்துகிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 தான் நான் பயன்படுத்திக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணால் உங்கள் விண்டோஸ் பக்கத்தில் கீழே பாருங்கள், ஸ்டார்ட் பட்டன் இருக்கு பாருங்கள். அதில் போய் வேர்டுன்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு உங்கள் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட்டுன்னு வரும் பாருங்கள். அதில் உங்களுக்கு வேறு நீங்கள் எதுவும் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மோர் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் அது மூலமாக நீங்கள் நிறையா டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரிசியூமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனால இந்த மோர் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் எடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டோட பேசிக் மற்றும் அதோட ஹோம் டேப் பார்த்துக்கிறதுனால நம்ம வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் பாருங்கள், மேலே பாருங்கள் ஹோம் டேப்பு. இதுதான் ஹோம் டேப் தான் பார்க்க போகிறோம். ஹோம் டேப்பு கீழே இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரிப்பனு, ஹோம் டேப்பில் உள்ள ரிப்பன்கள். அதில் இன்சர்ட் டேப்பு, ட்ரா டேப்பு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்சர்ட் டேப், ட்ரா டேப், டிசைன் டேப், லே அவுட் டேப், இந்த மாதிரி எத்தனை டேப் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம் டேப்பு. ஹோம் டேப்பில் உள்ள ரிப்பன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீட்டில் இப்போ நம்ம வந்து இதில் இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பேராகிராஃப் வேணும். அந்த பேராகிராஃப் நம்ம வந்து இப்போ பயிற்சி பழகி பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ ரேண்டம்ங்கிற ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு ரேண்டம்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதிரியா நீங்கள் வேலை செய்கிறதுக்காண்டியான உள்ள ஒரு பேராகிராஃபு உருவாயிரும். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டூல்ஸுகளெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், நீங்கள் ஏதோ ஒரு எந்த வேலையை பார்க்க போகணும்னு நினச்சினாலும் இதை இப்படி செலெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தான் செலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது செலெக்ஷனு. இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்படி செலெக்ஷன் பண்ணி இப்போ இதை போல்டு பண்ணணும்னாலும் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி எந்த வேலையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கு பாருங்க, ரோலர் இருக்கு பாருங்க. ஸோ மார்ஜின் இதெல்லாம் செட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு இந்த இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வேணும்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து மார்ஜினை இப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ உங்களோட மார்ஜினை நீங்கள் இங்கேயே செட் பண்ண முடியும். அதே மாதிரியா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த என்ன சொல்கிறேன்னா ஒரு சென்டென்ஸில் கொஞ்சம் கேப் விட்டு ஆரம்பிப்பாங்க பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி பண்ணணுச்சுன்னா மேலே இந்த ரோலர் இருக்கு பாருங்க. இந்த ரோலரை பிடிச்சி இப்படி இழுத்தினாவே போதும். வருங்க, மாறுதுங்களா? அது ஏன் ரெண்டாவது பேராகிராஃபில் மாறுதுன்னா அப்போ வந்து இந்த இடத்துல இந்த செலெக்ஷன் வந்து இந்த இடத்துல தான் ஆச்சு. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மாறணும்னுச்சுன்னா இதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் அந்த மேலே அந்த இடத்துல போனா ஃபஸ்ட் லைன் இண்டிகேட்னு போட்டிருக்காருங்க. அதை ப்ரெஸ் பண்ணி வருங்க. ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக உங்களுக்கு பேராகிராஃபில் மாறுதுங்களா? ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் கொண்டாந்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் உங்களோட மார்ஜினை செட் பண்ண முடியும். இந்த பாருங்க லெஃப்ட் மார்ஜின். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியா நீங்கள் இப்படி மார்ஜின் மூலமாக நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரோலர் இந்த மார்ஜினை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் 3 வியூஸ் இருக்கு பாருங்க. ரீடு மோடு, பிரிண்ட் லே அவுட்டு, வெப் லே அவுட்னு. இப்போ ரீடு மோடு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் படிக்கலாம் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லே அவுட்டு, இதுதான் நீங்கள் இப்போ வேலை பார்க்குறது பிரிண்ட் லே அவுட்டு. அதுக்கப்புறமா வெப் லே அவுட்டு. ஸோ இந்த 3 லே அவுட்டையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் டைப் பண்ணல பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஏதாவது உதாரணத்துக்கு வருங்க, இப்போ வீடியோ ப்ரொவைட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதில் நான் ஏதாவது ஒரு எழுத்தை நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். பண்ண உடனே வருங்க ரெட் எரர் காமிக்க வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரருங்க வந்து கீழே காமிக்கிறது வருங்க. அதை இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சரி பண்ணணும். நீங்கள் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ ரைட் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து காமிக்கும். அதோட கரெக்டான வேர்டு வந்து டிக்ஷனரி மூலமாக அது வந்து காமிக்கும் பாருங்க, ப்ரொவைட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணினாவே ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பெயர்கள் இதெல்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி பெயர்கள்லாம் டிக்ஷனரியில் இருக்காதுல்ல. ஸோ அதுவும் எரரில் காமிக்கும். அதையும் நீங்கள் அந்த மாதிரி வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு அட் டிக்ஷனரின்னு போடுவாருங்க, அதை கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா இக்னோர் ஆல் கொடுத்தீங்கன்னா
அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ரிமூவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற வேலைகள்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அந்த சேவ் பண்ணுற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் குயிக் அக்சஸ் டூல் பார். இதுதான் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார். இதில் வந்து நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் இங்கேயே வச்சுக்கிறது. அது சேவ் பட்டன்லாம் அதிலே இருக்கு பாருங்க. சேவ், அண்டு இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டில் வச்சுருக்கோம். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னு நினச்சின்னா இந்த பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இதில் பாருங்கள், இதில் மோர் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் நிறையா அந்த குயிக் அக்சஸ் டூல் பாரில் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ இந்த நம்ம வேர்டோட டூல்ஸ் ஃபுல்லாமே இங்கே வரும். இது வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ்னு சொல்லி இதெல்லாம் வருது. உங்களுக்கு எல்லா டூல்ஸும் வேணும்னா இங்கே ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வேர்டில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸுமே இதில் வரும். இப்போ பாருங்கள், வேர்டில் உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே வருது. ஸோ உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் வேணுமோ அந்த கமெண்ட்ஸ், உதாரணத்துக்கு உங்களுக்கு 3D கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் கொடுத்துட்டு இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஆட் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அதுவும் வந்துடும். அந்த அந்த 3D கலர் காமிக்குதுங்களா. ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு குயிக் அக்சஸ் டூல் பார் மூலமாக நீங்கள் ஷார்ட்கட்டில் நிறையா வச்சுக்கலாம். அதிலே பாருங்கள் சேவ்னு இருக்கு பாருங்க. நீங்கள் பார்க்குற வேலையை நீங்கள் வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போச்சு பண்ணுச்சுன்னா அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த வேலை வந்து எதுவுமே இருக்காது. அதனால் மஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்குங்க. உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசாக நீங்கள் ஓப்பன் பண்ணல இதை சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி அதுவே பாருங்கள் டவுன்லோடில் இந்த மாதிரியா சி ட்ரைவில் நான் சேவ் பண்ணுறதா சொல்லி கேட்குது. இதை நீங்கள் எனக்கு இந்த இதில் வேணால் வேறு இடத்துல மாற்றணுச்சுன்னா மோர் ஆப்ஷனில் போய் நீங்கள் போய் மாற்றி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபைல் பேர் நீங்கள் என்ன கொடுக்க நினைக்கிறீங்களோ நீங்கள் ஃபைல் பேரும் கொடுத்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்போ எம்எஸ் வேர்டு ஹோம் டேப்னு அடிச்சுட்டு இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சேவ் பண்ண ஃபைலே இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள் டவுன்லோடில் இருக்குங்களா. ஸோ இதை இப்போ நான் வேலை பார்த்துக்கு இருக்குதுங்க பாருங்கள். டைமிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் வேலை பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த சேவுங்கிற பட்டனை சேவ் பண்ணிக்கிங்க. இல்லாட்டினா உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ப்ராப்பராக சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு கூடுதலாக ஷார்ட்கட்டு இதில் வேணும்னுச்சுன்னா நான் சொன்ன மாதிரியே இங்கே போய் குயிக் அக்சஸ் டூல் பார் மூலமாக எடுத்துக்குங்க. அடுத்த நம்ம இப்போ ஹோம் டேப்பில் உள்ள இந்த ரிப்பன்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது பேஸ்ட் வருது. அதுக்கப்புறம் இது வந்து கட்டு காப்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் பெயிண்ட்ரு. ஆனால் இதெல்லாம் ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா, ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆஃப்ங்கிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து வேலை செய்யல வருங்க. ஏன் வேலை செய்யலைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் காப்பி கட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ண பாருங்க ஒர்க் ஆகுதுங்களா. நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாட்டினா அது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த பட்டனோட வேலைகள் செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ அது நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகும், கட் பண்ணிங்கன்னா கட் ஆகும். ஆனால் நீங்கள் இங்கே போய் தான் அமுக்கணும் இல்லை. ஒவ்வொரு பட்டன்லேயுமே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொன்றுக்குமே இந்த இப்போ ஃபார்மட் பெயிண்ட்ருக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ காப்பிக்கும் கண்ட்ரோல் சி இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா, ஷார்ட்கட்டு எல்லாத்துலையும் இருக்கா, போல்டு கண்ட்ரோல் பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீபோர்டு மூலமாக டக்குன்னு நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதோட வேலைகளை தெரிஞ்சுங்க. இப்போ அது கட்டுனா கட் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வேணும்னா என்ட்ரு கொடுத்துட்டு அதை இந்த மாதிரி கொண்டாடலாம். இல்லை எனக்கு கட் பண்ணக்கூடாது காப்பி பண்ணி கொண்டாடணும்னா ஜஸ்ட் இது நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் கண்ட்ரோல் வி அமைக்கி பேஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டினா இப்படியும் நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதான் இந்த காப்பி பேஸ்ட்டு. இந்த ஃபார்மட் பெயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் செலெக்ஷன் பண்ணி இது இந்த ஃபாண்ட்டெல்லாம் நான் கலர் கொடுத்துக்கிறேன். கலர் கொடுத்துட்டு இதுக்கு பார்டரும் கூட பார்த்தீங்கன்னா நான் வேறு பார்டர் கொடுத்து டிசைன் மாற்றிட்டு இதை நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் பண்ணோடனே இங்கே வருங்க, உங்களுக்கு தெரியுங்களா, ப்ரஷ்ஷு வருது வருங்க, உங்களுக்கு தெரியுங்களா ப்ரஷ்ஷு. ஸோ எனக்கு இதே இங்கே என்ன இருக்கோ இதே மாடலில் எனக்கு இங்கேயும் வேணும்னு வச்சேன்னா இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பெயிண்ட் ஆகும். இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக அதுதான் அங்கே இருக்க வருங்க, கிளியர் ஆல் ஃபார்மட்டிங். அது கொடுத்தீங்கன்னா அது செலெக்ஷன் பண்ணிட்டு தான் பண்ணணும். செலெக்ஷன் பண்ணிட்டு கிளியர் ஆல் ஃபார்மட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆயிரும். சேம் பழையபடி இதுக்குமே கிளியர் ஆல் ஃபார்மட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் போல்டு பண்ணணுச்சுன்னா போல்டு பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் இட்டாலிக்கில் மாற்றணும்னு வச்சுன்னா இட்டாலிக் மாற்றிக்கிங்க.
இதுக்கு நீங்கள் அண்டர்லைன் கொடுக்குறோன்னா நீங்கள் அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். அண்டர்லைன்லேயே இங்கே டவுன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய வெரைட்டியான ரோஸ் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அண்டர்லைனுக்கு கலர் கொடுக்கணும்னு வச்சிங்கனாலும் இதில் பாருங்கள், இதில் இந்த மாதிரியாகவும் நீங்கள் கலர்லாகவும் நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு. இதுக்கு எதுவும் நீங்கள் வந்து ஃபாண்ட்டு மாற்றணும்னு வச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் இந்த மாதிரியா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டுகள் மாற்றிக்க முடியும். ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது பாருங்க, தெரியுங்களா? இதை வந்து பண்ணிங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து கூட்டுறது, இது இப்படி குறைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்பர் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், இப்படியும் கூட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது பாருங்கள், உங்களோட இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறிய. இப்போ வந்து சென்டென்ஸ் கேஸில் இருக்குது. இப்போ லோவர் கேஸ் மாற்றணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. வருங்க, அம்பட்டுமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. அப்பர் கேஸில் வேணும்னு வச்சுன்னா பாருங்கள், அனைத்துமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ அந்த ஒவ்வொரு வேர்டுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்கு பாருங்க. டாக்குமெண்ட்டுக்கு டி, லுக்குக்கு எல்லு, இந்த மாதிரியே அவங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துமே இருக்கு பாருங்க. டூக்கு டூ, எம்முக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தையும் பண்ணிக்கிறது. இப்போ உங்களுக்கு பழைய மாதிரியே இல்லை, எனக்கு சென்டென்ஸில் வேணும்னு வச்சுன்னா பழைய மாதிரியே வந்து சென்டென்ஸில் வந்துடும். ஃபஸ்ட் எழுத்து மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் கேஸில் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட்டு, சூப்பர் ஸ்கிரிப்ட்டு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து நான் ஒரு டைப் பண்ணிக்கிறேன், A2 B2. இப்போ நான் சப்ஸ்கிரிப்ட்ஸுக்கு பாருங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இதை கொடுத்தனா கீழே பாருங்கள். அதே சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு பாருங்கள் மேலே போயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்டை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி கொண்டாந்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட என்ன சொன்னி ஃபாண்ட்டோட கலர்ஸை நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாண்ட்டோட கலர் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து நான் வெள்ளை கலரில் மாற்றிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபாண்ட்டோட கலரையும் மாற்றி உங்களுக்கு ஹைலைட்டரு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இது மூலமாக டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட்டு நீங்கள் கொடுத்துக்க முடியும். வித்தியாசம் தெரியுங்களா? இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். அடுத்து இங்கே கீழே பாருங்களேன், ஃபாண்ட்டில் கீழே வந்து டவுன் ஏரோ, சின்ன ஏரோ மாதிரி இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட்டோட டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் அதை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். வந்துட்டு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி பாருங்கள் டிஸ்பிளே காமிக்கும். இந்த ஃபாண்ட்டில் என்ன இந்த டூல்ஸ்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இதுக்குள்ளேயே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த சொல்ல இந்த ஃபாண்ட்ஸ்லாம் மாற்றுறதெல்லாம் இப்போ நீங்கள் இதெல்லாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே நீங்கள் உங்களுக்கு கீழே பார்க்க முடியும் என்ன ஃபாண்ட்டுங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வசதியாக இருக்குங்க. அவங்க கீழே மாறுங்களா ஃபாண்டோட டிசைனு அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி அந்த வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதோட வேலைகள்லாம் இங்கேயே தெரியும். வரும் கேபிட்டல் வரல, ஸ்மால் கேப்ஸ்னா. ஸோ இந்த மாதிரியா நீங்கள் இப்படியும் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு சர்டிஃபிகேட்டு இந்த காலேஜில் படித்தோம் பண்ணோம் அப்படின்லாம் அதெல்லாம் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க. பாயிண்ட் பண்ணி அதுக்கெல்லாம் புல்லட்ஸ் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செலெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதை கொடுத்தேன்னா இதில் பாருங்கள் இந்த மாதிரியா எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். உங்களுக்கு தெரியுங்களா வித்தியாசம்? நிறைய வெரைட்டியாக இருக்குது. எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். 1-2 வச்சுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இதே எனக்கு இந்த இதுக்குள்ளே எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ 1.15 கொடுத்தீங்கன்னா மாறுது பாருங்க 1. ஸோ இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு அந்த வேர்டுகளுக்கு இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும், இல்லை இன்னும் எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா 2 கொடுத்துக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா
இப்போ இதுக்கே புல்லட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சின்னா இங்கே போய்க்குங்க. புல்லட்ஸ் வருங்க, எல்லாமே மாறுங்களா புல்லட்ஸு. ஸோ உங்களோட நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புல்லட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதை பாயிண்ட் பண்ணி காமிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இது வந்து சென்டரில் கொண்டாடணும் நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஹெட்டிங்கே கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஹெட்டிங் சென்டரில் கொண்டாடணும். அது பாருங்க, சென்டர், இது லெஃப்ட்டு, இது சென்டரு, இது ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதையும் இப்படி கொண்டாந்துக்கலாம். பழைய மாதிரியே வந்துச்சுங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்க முடியும். பார்த்தீங்களா இந்த செலக்டட் டெக்ஸ்ட்டுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்டர். இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நோ பார்டரு, இப்படி பார்டர்லாம் வருது பாருங்க. ஸோ இதே நான் இதை ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. திரும்பவும் கொடுத்துட்டு இப்போ நோ பார்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்டர் கொடுக்கல ஒவ்வொரு பார்டர் நோ பார்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவுட் சைடு பார்டர் கொடுத்துக்கிறேன். பாருங்க, அவுட் சைடு பார்டர் வந்துருச்சா. இன்சைடு பார்டர் கொடுத்தீங்கன்னா இன்சைடு செலெக்ஷன் அங்கே இருக்கு. ஒவ்வொரு ட்ரிப்பு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு. இப்போ இன்சைடு பார்டர் கொடுத்தீங்கன்னா இன்சைடு, நோ பார்டர் நான் திரும்பவும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பார்டர்களை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேர்களே நீங்கள் வந்து உதாரணத்துக்கு இப்போ ஷர்ட் பாருங்க, இந்த பேர்களே நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்களா. ஸோ ஆல்பபெட்டிக்கும் இல்லை, டிஎஃப் என்என். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நிறையா உங்களுக்கு நீங்கள் வேர்டில் வேறு மாதிரி நீங்கள் வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி செட் பண்ணிக்க முடியும். அதில் கொடுத்துட்டு பாருங்க, அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அப்படின்னு. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுனால ஏபிசிடி வைஸில் வந்திருக்கு. இதே டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா மாறும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்ஸு, ஹெட்டிங்கு. நம்ம ஒரு பேஜ் வரும்னா அதுக்கு ஹெட்டிங் கிரியேட் பண்ணணும்னா, அதுக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேணும், ஹெட்டிங் வேணும்னா அது கொடுத்தாவே ப்ராப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்டிங் வந்துடும். அது சென்டரில் வேணும்னு நினச்சின்னா அப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டிங்கு நிறையா இருக்குது. நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஹெட்டிங் வேணுமோ நீங்கள் மாற்றிக்க முடியும் ஈஸியாக. இது மூலமாக ஹெட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எதுவும் ஃபைன் பண்ணுறதுனா அதில் மூலமாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஒன்று தேடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இது மூலமாக நீங்கள் தேடிக்கலாம். பாருங்க, நான் கிளிக்னு டைப் பண்ணி இந்த பேராகிராஃபில் எத்தனை இடத்துல கிளிக் இருக்கோ அதுக்குள்ளே உங்களுக்கு காமிக்குதுங்களா. ஸோ இப்படி நீங்கள் இது மூலமாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். இதே ஃபைன் பண்ண இடத்தவே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் இந்த இடத்துக்கெல்லாம் வேறு வார்த்தைகள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபைன் இந்த ரீப்ளேஸில் போனீங்கன்னா இந்த கிளிக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன சேர்க்க நினைக்கிறீங்களோ சேர்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஓகேன்னு கொடுக்குறேனே, ஓகேன்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டேன்னா பாருங்க, ஓகே ஓகேன்னு தெரியுதுங்களா. இந்த மாதிரியா இப்போ போய் நீங்கள் போய் இப்போ உங்களுக்கு காமிக்காது அந்த கிளிக்குங்கிறது. என்ன எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டோமே. பாருங்க, இந்த ஃபைனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்காது கிளிக்குங்கிறது. நோ மேட்ச்னு வருதுங்களா. செலெக்ஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. எப்படி செலெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், பார்த்தாச்சு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா டிக்டேட்டு. இது வந்து நான் வந்து பயன்படுத்துறது வந்து மைக்ரோசாஃப்ட் 365 பயன்படுத்துறதுனால இந்த ஹோம் டேப்பில் இந்த புது ஆப்ஷன்லாம் வந்து காமிக்குது. இதே நீங்கள் பழைய வெர்ஷன்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு இந்த டிக்டேட்லாம் உங்களுக்கு காமிக்காது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது உங்களுக்கு டிக்டேட். இதை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டைப் பண்ண முடியும். அதோட டைம் டவுன் ஏர் அப்படின்னா வருங்க டிக்டேட் இருப்பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரியே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்காருங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்க.
இதை ப்ரெஸ் பண்ணினா இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் தமிழ் லாங்குவேஜ். இதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா இங்கே லாங்குவேஜ் நிறையா நீங்கள் சூஸ் பண்ண முடியும். என்னென்ன வேணுமோ நீங்கள் ஹிந்தியில் கூட டைப் பண்ண முடியும். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எந்த மொழி வேணுமோ பண்ணலாம். நான் தமிழ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு இப்போ இதை ஆன் பண்ணிங்கன்னா நம்ம பேச பேச இங்கே வந்து டைப் ஆகும். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்ல தம்பி. பாருங்க எவ்வளவு தெளிவா டைப் ஆகுது. நான் பேச பேச டைப் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எளிய முறையில் நீங்க வந்து தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்யலாம். நான் வேகமா பேசுறதுனால கொஞ்சம் இடையில பிழைகள் வருது. இதே இது நீங்க மெதுவா திருத்தமா பேசுனீங்கன்னா தமிழ்ல வந்து ஈஸியா நீங்க நல்லா டைப் பண்ணலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட்னு இருக்கு பாருங்க. டிரான்ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ மூலமா கொண்டாடுறது. பாருங்க வந்துருச்சுங்களா? ஜெனரேட் டிரான்ஸ்கிரிப்ட் பை அப்லோடிங் யுவர் ஆடியோ ஃபைல். அது ஃபார்மேட்டே இதில் கொடுத்துருவாங்க. என்னென்ன ஃபார்மேட்டு, MP4, M4A, MP3 இந்த ஃபார்மேட்டுகளெல்லாம் நீங்கள் வந்து ஆடியோவை அப்லோட் பண்ணி நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் கொண்டாட முடியும். ஸோ அதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்பு. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வருங்க புதுசாக ஆட் இன்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் ஆல்ரெடி நான் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டி கால்குலேட்டரு, QR கோடு எல்லாம் கிரியேட் பண்ணுறது, விக்கிபீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா என்ன EMI கால்குலேட்டர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இதில் போய் சர்ச் பண்ணினா உங்களுக்கு நிறையா இதில் வரும். அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நிறையா வருதுங்களா? ஸோ இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு இந்த QR கோடே இந்த பண்ணுச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணினா அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். வேர்டு மூலமாகவே நீங்கள் வந்து QR கோடு கிரியேட் பண்ணுறது, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் லிங்க்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணி இதை இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு QR கோட கிரியேட் ஆகிரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.